ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, பாசத்திற்காக போராடுகிறாய். நீ பணத்தையோ இல்லை யாரிடமும் எந்த ஒரு உதவியையும் நீ எப்பொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது. நீ எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, நமக்கான உறவு நம்மிடம் பாசமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் நீ போராடுகிறாய். ஆனால் பார், உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாசத்தை மட்டும் நீ இதுவரை உண்மையாக பெற்றதே இல்லை. நீ பெற்றது எல்லாமே, ஆனால் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது எல்லாமே சோகங்கள் மட்டும்தான், ஏமாற்றங்கள் மட்டும்தான். அன்பு அன்பு என்று சொல்லி உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்துவது மட்டும்தான் இங்கு நிறைய பேருக்கு வேலையாக இருந்தது. நீ கூட நினைத்திருப்பாய், வாழ்க்கையில் ஒரு இடம் அன்பு தேடினால் இன்னொரு இடமாவது அன்பு உண்மையாக கிடைக்கும். ஒரு நபர் தானே ஏமாற்றப் போகிறார், இன்னொரு நபர் எப்படி ஏமாற்றுவார் என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கைப்படி பார்த்தால் உன்னிடம் இருப்பவர்கள் அனைவருமே உன்னை ஏமாற்றித்தான் இருக்கிறார்கள். அது உனக்கு புரியாமல் இத்தனை நாள் எல்லோரையும் நம்பி நம்பி ஏமாந்து விட்டாய். தங்க பிள்ளையே, ஏமாந்து விட்டாய். என்ன செய்வது? இதை நீ ஏமாந்த விஷயத்தை மாற்ற முடியுமா? எப்படி மாற்றலாம் என்றால், நீ மறக்கக்கூடாது. யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ அவர்களை எல்லாம் நீ மறக்கவே கூடாது, எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீ நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டு மற்றவரிடம் அதே போல நடந்து கொள்ளாமல் எப்பொழுதும் நீ நீயாகத்தான் இருக்க வேண்டும். பல பேர் என்ன தெரியுமா செய்வார்கள், நீ எனக்கு இது செய்தாயே, நானும் உனக்கு இது செய்கிறேன் என்று சொல்வார்கள். அதுபோலெல்லாம் எப்பவும் செய்யக்கூடாது. நீ எனக்கு அன்பை கொடுக்கவில்லை, எனக்கு துரோகத்தை கொடுத்தாய், பரவாயில்லை. நான் இதிலிருந்து கற்றுக்கொண்டது என்னவென்றால், அன்பை யாரிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது என்பது மட்டும்தான் என்று மனதால் நினைத்து கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விட வேண்டும். உன்னிடம் உண்மையான அன்பு கொடுக்க யாருமே இல்லை என்று நினைக்கிறாய். உன்னிடம் உண்மையான அன்பை கொடுக்க இங்கு நான் இந்த சாய் இருக்கிறேன். இந்த சாயாகிய நான் உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் மாற்றுவேன். யார் எப்படிப்பட்டவர்கள், ஏன் இப்படி செய்கிறார்கள், என்ன காரணம் உன் வாழ்க்கையில், எதனால் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பேன். அதனால் தேவையில்லாமல் அன்பு யாருமே தரவில்லையே, எதற்காக இவ்வளவு நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் நினைத்து வருந்தாமல் அமைதியோடு இரு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் எல்லாமே மாறும். சகல பிரச்சனைகளும் முடிந்து சந்தோஷங்கள் பிறக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பை தர இங்கு நான் இருக்கிறேன். யாருமே இல்லை என்று ஒரு நாளும் நீ மனதால் தளர்ந்து விடாதே. உன்னுடைய ஆசைகள் என்ன? உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது. உன்னுடைய ஏக்கங்கள் என்ன? உனக்கு பிடித்தமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பது. இது எல்லாமே உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். யாரை கண்டும் எப்பொழுதும் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். உண்மையான அன்பை கொடுத்தோமே, அந்த நபரிடமிருந்து உண்மையான அன்பு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அது என்னிடத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். இன்றைய நாள் உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் நாளையும் அப்படி இருக்கும் என்பது இல்லை. நாளை மிக அருமையான நாட்களாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உண்மையான அன்பு காட்ட யாரும் இல்லை என்றால் சீக்கிரத்தில் உண்மையான அன்பு காட்ட ஒரு புது உறவு வரலாம். அதனால் எப்பொழுதும் எதையும் கண்டு நீ அஞ்சவே கூடாது. யாருமே இல்லையே என்ற மன வருத்தத்திற்கு வராதே. உன்னுடைய வேலையின் மீது கவனத்தை செலுத்து. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசி. இதையெல்லாம் விட்டுவிட்டு யாரோ ஒருவனிடம் அன்பை எதிர்பார்த்து அதை ஏமாந்து போகாதே தங்கமே. நீ அழகான பிள்ளையாயிற்று. உனக்கு நிறைய யோசனைகள் வரும். அந்த யோசனைகளை நீ செய்யலாம். தேவையில்லாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பி தவிப்பதை விட எந்த ஒரு விஷயத்தையும் குழம்பி தவிக்காமல், யாரையும் நம்பாமல், யாரிடமும் அன்பை எதிர்பார்க்காமல் நீ நீயாக இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் இன்பத்தை மட்டும் பார். உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் பதிலாக உன் வாழ்வில் நிறைய இன்பங்கள் நடக்க காத்திருக்கிறது. இனி எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரி நடக்கும். அன்பாக உனக்கு நான் இருக்கிறேன். அக்கறையாக இங்கு நான் இருக்கிறேன். உனக்கு எந்தெந்த நேரத்திற்கு எந்தெந்த விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பது நான் இங்கு பார்த்து பார்த்து வைத்திருக்கிறேன். இதையெல்லாம் விட உனக்கு வேறு என்ன வேண்டும் என்னுடைய தங்கமே?
பொறுத்திரு. உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் முடித்து சந்தோஷமான விஷயங்களை நான் உனக்கு தருகிறேன். உனக்காக அனைத்தையும் செய்ய நான் இருக்கும் பொழுது நீ இனிமேல் எதையும் கண்டு அஞ்சக்கூடாது. இனி உன் வாழ்வில் எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பதை நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன். அந்தந்த நேரத்திற்கு உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும். இன்பத்தை தேடி அலைந்தாய், அது மட்டுமல்லாமல் யாரிடமாவது உண்மையான அன்பு கிடைக்குமா என்று நீ அலைந்தாய். சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உண்மையான பாசம் கிடைக்கும். என்னிடமிருந்து நிலையானதாக எல்லாம் உனக்கு கிடைக்கும். இனி எதையும் நீ நினைத்து மனம் வருந்தாமல் பொறுமையோடு இரு. சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான அனைத்து சந்தோஷத்தையும் உனக்கே நான் தருவேன். கஷ்டப்படுத்த மட்டும்தான் இந்த வாராகிக்கு தெரியும் என்று நினைக்காதே. உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் இந்த வாராகிக்கு தெரியும். இந்த வாராகியானவள் உன்னை நிச்சயமாகவே நல்லபடியாக உன்னை வாழ வைப்பவர். இதற்கு மேல் நீ எந்த ஒரு நிலையிலும் நீ யாரை நினைத்தும் எந்த ஒரு நிலையை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய நிலை என்ன, உன்னுடைய எப்படியெல்லாம் உன்னை வாழ வைக்க வேண்டும், யார் மத்தியிலெல்லாம் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க வேண்டும், எல்லாமே எனக்கு தெரியும். பொறுத்திருந்து என்னிடமிருந்து அனைத்து சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள். தேவையில்லாமல் எந்த ஒரு நேரமும் அழுது கொண்டே, தேவையில்லாமல் உன்னுடைய மனதில் எந்த ஒரு கவலையும் யோசித்து கொண்டு அழுது கொண்டே இருக்காதே. சீக்கிரமாக உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் இந்த வாராகியானவள் உனக்கு நிலையானதாகவே தருவேன். இதுவரைக்கும் உன்னிடமிருந்து போனதையெல்லாம் நினைத்து வருந்த வேண்டாம். இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்களை நினைத்து மட்டும் சந்தோஷப்படு. தங்கமான பிள்ளைக்கு இனி எல்லாமே தங்கமானதாகவே நடக்கும். பொறுத்திரு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அவசரப்பட்டால் நேரம் ஓடுவதே மிக கடினமாக தெரியும். பொறுத்திரு, எல்லாம் மாறும். நீ அவசரப்படும் பொழுதுதான் உனக்கு ஏன் ஏன் இவ்வளவு நேரம் குறைவாகவே இருக்கிறது. அவசரமாக இருந்தால் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுலபமாக அடைந்து விடலாமே என்று தோன்றும். அவசரத்தை முதலில் விடு. அவசரப்பட்டால் எதுவுமே கை கூடாது. அவசரப்படாமல் எப்பொழுதும் அமைதியாக நீ இருக்கும் பொழுது எல்லாமே சந்தோஷமாகவே நடக்கும். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உன்னை வாழ வைப்பேன். இனி ஒரு பொழுதும் ஒரு நாளும் யார் மத்தியிலும் உன்னை தலை குனியவும் வைக்க மாட்டேன். எந்த ஒரு இடத்திலும் உன்னை யார் மத்தியிலும் தாழ்ந்து போய் கை கட்டி எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை அசிங்கமும் படுத்த மாட்டேன். இனி எல்லாம் உன் வாழ்வில் நல்லதே தான் நடக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.